உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களது 7ஆம் இடத்தில் நின்று அவர் சுப பார்வை, குரு பார்வை கோடி நன்மைகள் தரும் சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவானை செவ்வாய் தனது 4ஆம் பார்வையால் தான் உச்சமடைந்து மகர ராசியில் அவரது பார்வை குரு பகவான் மேல் விழும் பொழுது அந்த பிரதிபலிப்பு உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கும். அதையும் சார்ந்து சனி பகவான் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அவரது பார்வை 3ஆம் பார்வையாக குரு பகவான் மீது விழக்கூடிய இந்த தருணம், அது மட்டுமல்ல, இவர்கள் 3 கிரகங்களும் ஒன்றிணைந்து உங்களது லாபஸ்தானமாகப்பட்ட சிம்மத்தில் குரு பகவான் பஞ்சமாதிபதி பார்வையாலும் சனி பகவான் 7ஆம் பார்வையாலும் செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாலும் பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான மேன்மையான பலன்களை தரக்கூடிய ஒரு பொன்னான அமைப்பை எப்பேற்பட்ட ஒரு அமைப்பில் தரக்கூடிய ஒரு கால அமைப்பாக இருக்குன்றது இந்த காணொளியில் நம்ம தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் தராசு உங்களது ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான்னா லக்ஷ்மி கடாச்சாரம் கொண்ட அற்புதமான உற்சாகம் மிகுந்த ஒரு ராசி. அப்போது எப்பவுமே தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த ஒரு ராசினா அது துலாம் ராசி. எதுலேயுமே உங்கள் பாக்கெட்டில் 10 ரூபா இல்லைனாலும் உங்களுடைய தோற்றத்தை மற்றவங்க பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு உற்சாகத்தில் மிகுந்த ஒரு ஜாதகம் அமைப்பு கொண்ட ராசி இந்த துலாம் ராசி. அது மட்டும் அல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எது செய்தாலும் மற்றவங்க அதை பார்த்து வியப்படையணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு தனித்துவமாக இருக்கணுன்றதில் ரொம்ப குறிக்கோளாக இருப்பீங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க, ரொம்ப போல்ட்னஸாக இருப்பீங்க. சரராசி ரொம்ப ஸ்பீடாகவும் இருப்பீங்க. எதுலேயுமே நினச்சதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. ஆன்மீக தெய்வ சிந்தனைகளில் ரொம்ப நாட்டமுடையவங்க. நல்ல விஷயங்களை எப்பவும் யோசிக்காமல் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க. உங்களை நம்பி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக ஏதாவது ஒரு விதத்துலையாவது இறங்கி அவங்க பிரச்சனையை அழகாக முடித்து கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு அமைப்புடையவங்க. அது மட்டும் கிடையாது, உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களால் வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க இருப்பாங்க, கெட்டவங்க யாரும் இல்லை. நீங்கள் ஒருத்தர் கை காட்டினா அவங்க ஸ்டார், நீங்கள் இந்த வழியில் போன்னு சொன்னால் அந்த வழி அவங்களுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராகு கேது ஒரு புறம், அதே நேரத்தில் மறுபுறம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இன்மையை உண்டாக்கிடுச்சு. அப்போது மன உளைச்சல் ஒரு புறம், மனக்குழப்பம் ஒரு புறம், இனம் புரியாத பயம். எது செய்தாலும் இது சரியாக இருக்குமா, தப்பாக இருக்குமா, இது செய்யலாமா இல்லை வேண்டாமான்ற அளவுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக போல்டாக நீங்கள் வழிகாட்டினீங்க. இந்த வழியில் 100% நீ வெற்றியை அடைவேன், நான் சொல்கிறேன் நீ கேளுன்ற அளவுக்கு போல்டாக பேசினவங்க. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்த பாதை, உங்களை சுற்றி பெரிய ஆட்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களுக்கு யாருமே நீங்கள் கஷ்டப்படும் பொழுது கை கொடுத்து உங்களை தூக்கி விடலை. உங்கள் சுய முயற்சியில் கையை ஊனி கரணம் போட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு உருவாக்கி பெரிய லெவலில் ஒரு இலக்கை அடையக்கூடிய நேரத்தில் எங்கே என்ன தவறுகள் நடந்தது, எந்த விதத்தில் அந்த பாதிப்புகள் வந்ததுன்னு தெரியல. இன்றைக்கி சில சரிவுகளில் அடிப்படையில் இன்றைக்கி பாதிப்புகளை சந்தித்து நிற்கிறீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. பண நெருக்கடிகள் ஒரு புறம், மறுபுறம் பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இருந்தது, குடுக்கல் வாங்கல் எல்லாமே, அதுவும் ஒரு பக்கம் இன்றைக்கி அப்படியே ட்ராப் ஆகி நிற்குது. ஒரு பக்கம் குடுக்கல் வாங்கலும் பிளாக் ஆகிடுச்சு, மறுபுறம் தொழில் ரீதியில் பல முடக்கங்கள் உருவாயிடுச்சு, இன்னொரு புறம் சொந்த பந்த ரீதியில் மன உளைச்சல்கள், தனக்கு சார்ந்தவங்களே தன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தக்கூடிய நிலை. ஏன் உங்களோட இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே இன்றைக்கி உங்களை ஒரு மெஷினாக பார்க்குறாங்க. உங்களுக்குன்ற ஒரு மனுஷன் இருக்குன்றதை யாருமே இங்கே யோசிக்கலை. ஏன்னா எவ்வளவோ கஷ்டங்களை வெளியில் வச்சுக்கிட்டு
அதை வீட்டில் காட்டிக்காம இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ கடன் வாங்கியாவது அதை அருமையாக செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. மொத்தத்தில் நைட்டு படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள், பல மன உளைச்சலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணம், இந்த 40 நாட்கள், இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் உங்களுக்கு கிடைச்ச வரமா, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா இப்பேற்பட்ட ஒரு கால அமைப்பு உங்களுக்கு அமைச்சு வந்திருக்கு. அப்போது அந்த காலகட்டங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் 100% வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. அந்த வெற்றிகள் மாபெரும் ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அந்த வளர்ச்சி நீங்கள் வளர்வது மட்டுமல்லாமல் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய குடும்பம், உங்கள் வாரிசுகள் எல்லாருக்குமே ஒரு பெரிய இலக்குகளை உருவாக்கி வைக்கக்கூடிய அற்புதமான மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த ராசிக்கு நான் சொன்ன இந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஆட்சி, அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், அந்த வீட்டிற்கு உச்ச வீடு, அந்த வீட்டிற்கு உச்ச வீடு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா அது சூரிய பகவான். அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம், அதாவது உங்களுடைய இடத்துக்கு 4ஆம் இடத்தில் அவர் உச்சமடைந்து அந்த உச்ச வீட்டை, சூரியனுடைய உச்ச வீட்டை, இந்த செவ்வாயினுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது அவ்விடத்தில் குரு இருந்து அவர் டைரக்டாக உங்களை 180 டிகிரியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரகாசம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பெரிய இலக்குகளை உண்டாக்கும். தொழிலில் பெரிய லாபத்தை அடைவீங்க. பிரபல யோகங்கள் அடையக்கூடிய உங்கள் ஜாதக பலமாக இருந்தால் 100% பிரபல யோகத்தை அடைவீங்க. அந்த பிரபல யோகம் மற்றவங்க பார்த்து வியப்படைகிறது மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாருக்கும் ரோல் மாடலாக நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பலம் அற்புதமான மேன்மைகளை குறிக்கும். இன்னும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் இத்தனை வருஷம் மற்றவங்க உங்களை பயன்படுத்தி அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க, இன்னைக்கு நீங்களே வளரக்கூடிய, வளர்ச்சி அடைஞ்சி பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகிடும். அப்போது ஒரு புறம் தொழிலில் பெரிய இலக்குகள் அடைஞ்சிருவீங்க, மறுபுறம் வேலையில் நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க. எவ்வளவோ மன உளைச்சல்களை கடந்து வந்த நீங்கள், எவ்வளவோ சிக்கல்களை கடந்து வந்த நீங்கள், செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்ட நீங்கள், உங்களை சுற்றி ஒரு சூழ்ச்சிகளே நடந்தாலும் அதை உடைச்சி சுக்குநூறாக்கி பெரிய இலக்குகள் அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் 100% உங்கள் வாழ்க்கையில் இது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, இந்த இடத்துல நீங்கள் ஏறக்கூடிய இந்த வளர்ச்சி அது நிற்காமல் போயிட்டுருக்கும். ஏன் கேட்குறேன்னா, இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்தது 6ஆம் இடத்திற்கு வருவார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சனி பகவான் 6இல் வந்துட்டாலே பெரிய யோகம். அப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மூவ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. இதில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மேன்மையில் இருக்கிறது ராகு பகவான். இந்த ராகு பகவானால் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம், இவ்வளோ நெருக்கடிகளுக்கு இப்போ ஆளாயிட்டோம், நம்ம இங்கே இருக்கிறதா, எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு ஒரு புறம் மன உளைச்சல், மனவேதனை, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரி செய்யணும்னா இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு வேலை செஞ்சு இதை சமாளிக்க முடியுமான்ட்டு சிலர் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறீங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஏதோ ஒரு திடீர் டர்னிங் உருவாயிடும். அதனால கழுகு மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இந்த 40 நாட்களை சரியாக பயன்படுத்தி அடுத்தடுத்த அடி எடுத்து வைங்க. கண்டிப்பாக ஒரு டர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த கிரக அமைப்பும் திசாபுத்திகளும் பலமாக இருந்துருச்சுன்னா உங்களுடைய லெவல் வேறு. உங்களுக்கு இது வெறும் டர்னிங் பாயிண்ட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த வருடம் ஒரு மைல்கல்லா இந்த வருடம் உங்களுக்கு அமையும். ஆக மொத்தத்தில் வேலையில் வளர்ச்சி மட்டும் அல்ல, முன்னேற்றம் மட்டும் அல்ல, கடன் சுமைகள் நீங்கி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும். அது மட்டுமல்ல, திருமண ரீதியில் இருந்த மன அழுத்தம் நீங்கி திருமண வாய்ப்பு கைகூடி வரும். நல்ல வருமானம் இருந்தும், நல்ல சம்பள ஊதியம் இருந்தும், ஒழுக்கம் இருந்தும், நல்ல குடும்பமாக இருந்தும், இன்றைக்கி எல்லா தகுதி தரம் இருந்துமே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கடந்த காலகட்டங்களில் திருமண ரீதியில் மன உளைச்சல்கள் நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க. அந்த மன உளைச்சலில் இருந்து அழகாக வழியில் வந்து நீங்கள் நினச்சதோட ஒருபடி மேலான வாழ்க்கையை நீங்கள் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த மார்ச் ஏப்ரல் முடிகிற வரைக்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு முழுமையான ஒரு சுபராக இருப்பார். அதற்குள் நீங்கள் திருமண வாய்ப்பை அமைக்கிறது ரொம்ப நல்லது. முயற்சி எடுங்க, நல்ல மேன்மைகளை அடைவீங்க.
அது மட்டுமல்ல, கடந்த காலகட்டங்களில் 7ஆம் இடத்தில் இருந்த ராகு உங்கள் வாழ்க்கையில் பலவித மன உளைச்சல் மட்டும் கிடையாது, திருமண வாழ்க்கையிலேயே பல சிக்கல்களை உண்டாக்கிட்டார். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிங்க. தேவையில்லாத நபர்களால், 3வது நபர்கள் என்ட்ரியால் உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சொல்லி தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், இந்த குழப்பங்களால் டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் பிரச்சனை. ஆக இந்த பிரச்சனையை விட்டு நம்ம வெளியில் வர முடியுமா, மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமான்ற ஒரு குழப்பம் ஒரு புறம். கண்டிப்பாக அந்த குழப்பம் ஒரு புறம் இருந்தாலும் நீங்கள் மீண்டும் இந்த 40 நாட்களில் நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பேசி சுமூகமான ஒரு தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதை சார்ந்த முயற்சிகளும் எடுங்க. அது மட்டுமல்ல, ஏற்கனவே எனக்கு திருமணம் ஆகி டைவர்ஸும் ஆகிடுச்சிங்க, மறுமணத்திற்கு ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறேன், கடந்த காலகட்டங்களில் எனக்கு வாழ்ந்த வாழ்க்கையும் அமைஞ்ச வாய்ப்பு தான் எல்லாம் எனக்கு நெகட்டிவாக போச்சு, அடுத்தது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு சுமூகமாக எனக்கு சாதகமாக இருந்தால் போதுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையாக அமைஞ்சு வரும். முயற்சி பண்ணுங்கள். மறுமணத்திற்குரிய இடம் 11ஆம் இடம். அந்த இடத்தைத்தான் நான் சொன்னேன், குரு பகவானது பார்வை 5ஆம் பார்வையாகவும், சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும், செவ்வாய் பகவான் தனது 8ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய அருமையான அமைப்பு. அது மட்டும் கிடையாது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு போட்ட பணம் எடுக்க முடியல, எல்லாம் தேங்கி கிடக்குது, என்னால் இப்போது அங்கே வாங்கி இங்கே வாங்கி எல்லாத்தையும் எடுத்து தொழிலில் போட்டு அடுத்தடுத்து கடத்து கொண்டு போயிட்டுருக்கிறேன், இது எப்போ தான் ஸ்டாப் ஆகும், நான் எப்போ அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் இந்த 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு திடீர் லாபத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் நல்ல மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்ந்த கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு வரக்கூடிய இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா 100% வெற்றிகள். அந்த வெற்றிகள் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நட்பு ரீதியில் கிடைக்கும், பழக்க வழக்க ரீதியில் உண்டாகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தையும் உங்களது லாபஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியும் பார்க்கக்கூடியதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்பும் நீங்கும். புத்திர பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். அதே நேரத்தில் மண் மனை பூமி வீடு கட்டக்கூடிய யோகங்கள் எனக்கு அமையலன்னு நினைக்கிற உங்களுக்கு உங்களுடைய இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமடையும் பொழுது வீடு கட்டக்கூடிய யோகமும் பூமி வாங்கக்கூடிய அமைப்பும், ஏற்கனவே நல்ல ஒரு பூமியை வாங்கினேன், அந்த வாங்கின பூமியை என்னால் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ண முடியலன்ற குழப்பத்தில் இருக்கணும், சரி செய்திருவீங்க. இன்னும் சிலர் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பூமியை வாங்கினேன், இன்றைக்கி என் தேவைக்கு அந்த பூமியை விற்க முடியல, அது விற்றா ஒரு புறம் எனக்கு பணம் வந்தால் அதை தொழில் ரீதியிலையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியிலையோ இல்லை என் பிரச்சனையை சால்வ் பண்ண ரீதியில் 3 ரீதியிலையும் நான் சரி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் கடந்த காலகட்டங்கள் 5இல் இருந்த சனி மட்டும் அல்ல, கேந்திரத்தில் இருந்த கேதுவும், அந்த கேது அதற்கு முன்னாடி 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட இந்த 5-6 வருஷமாக இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேது பகவான் அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவுகள் சில தவறுகள், அந்த தவறுகள் எப்படி நடந்ததுன்னு தெரியல, அது எப்படி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சீங்க, மற்றவங்களுடைய வார்த்தையை நம்பி இறங்குனீங்க, கடைசியில் இப்போ உங்கள் லைஃபே கேள்விக்குறியாயிடுச்சு. இன்றைக்கி திருமண வாழ்க்கையும் ஒரு புறம் பிரச்சனையில் நிற்கிது, மறுபுறம் தொழில் சார்ந்த ரீதியிலையும் சிக்கல்கள், இன்னொரு புறம் தனக்குண்டான வேலை, இன்னும் சிலர் வேலைக்கு கட்டின பணம் கைக்கு வரல, அவங்க வெளிநாடு அனுப்பலாமா, எதையாவது ஒன்று பண்ணலாம்ட்டு குடும்ப ரீதியில் ஏதோ ஒரு மாற்றங்கள் கிடைக்கணும் கடனை உடனே வாங்கியாவது எல்லாத்தையும் கட்டி பண்ணிங்க. இன்றைக்கி அது அப்படியே நிலுவையில் நிற்கிறதுனால அதை சரி செய்ய கடனுக்கு வட்டிக்கு வட்டி வாங்கி கட்டி இன்றைக்கி பிரச்சனைகள் அதிகமாகிட்டுருக்கு. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் சரியாக அமையலை, நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல, நம்ம என்ன செய்கிறதுனே தெரியலையேன்ற ஒரு பதட்டம், மனப்பதட்டம், பயம், குழப்பம் இதெல்லாம் சூழ்ந்த ஒரு பக்கம் நின்னாலும் இந்த துலாம் ராசி சரராசி உங்கள் ராசியினுடைய அதிபதி சுக்கிரனாக இருந்தாலும் அந்த வீட்டில் சனி பகவானுக்கு அது உச்ச வீடு. அது மட்டும் இல்லை, 4ஆம் இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு செவ்வாய், அது செவ்வாய் வீட்டிற்கு உச்ச வீடு. அது மட்டும் இல்லை, 7ஆம் இடத்துல சூரிய பகவானது வீடு உச்ச வீடு, 10ஆம் இடத்துல குரு பகவானுக்கு உச்ச வீடு. 4 மூலை, இந்த 4 மூலைகளும் கேந்திர பலம் பெறுவதே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், பாக்கியம். அந்த அமைப்பு உங்களுக்கு 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவானது வீடு, அங்கே குரு வீடு உச்ச வீடு. அப்போது இந்த மூலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச வீடுகளை அமைந்து இந்த சரராசி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மேன்மைகள் இருக்கிறதுனால எவ்வளவோ சிரமங்களை நீங்கள் கடந்து வந்தாலும், எவ்வளவோ பதட்டத்தில் நீங்கள் இருந்தாலும்
இருந்தாலும், எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தாலும் இது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்து சாதிச்சு காட்டுவீங்க. அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல உங்களுக்கு உண்டு. அதனால் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. முயற்சிகளை மட்டும் நீங்கள் பலப்படுத்துங்க, முயற்சிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. அது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்க கடந்த காலகட்டங்களில் நடந்த அந்த நெகட்டிவ், அந்த பாதிப்புகள், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், இது ஆகாது, இது முடியாது, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இது எதையும் காதில் போட்டுக்காதீங்க. கடவுளுடைய அனுகிரகம் இப்போ நமக்கு கிடைச்ச இந்த பாசிட்டிவான இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைவீங்க. காரணம் ஏன் எவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான், உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் செவ்வாய் தான். அப்போ தனம், குடும்பத்துக்கு சார்ந்த இடமும், தனத்துக்கு சார்ந்த இடமும், வாக்குக்கு சார்ந்த இடமும், இது எல்லாமே அந்த இடத்திற்கு அதிபதி போய் உச்சமடைவது எவ்வளோ பெரிய யோகம். அவர் மீண்டும் 7ஆம் இடத்தை பார்க்கறது எவ்வளோ பெரிய யோகம். அந்த இடத்துல இருக்கிற குரு மீண்டும் உங்கள் ராசியை பார்க்கறது அதை விட மிகச்சிறந்த யோகம். அப்போது இப்போ நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் குடும்ப ரீதியில் இருக்கிற பிரச்சனைகளையும், குழந்தைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களை விமர்சனம் பண்ணவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் உங்களது திசா புத்திகள் இருக்கும். அது மட்டுமல்ல, சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கோ அதை சார்ந்து தான் இந்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா, குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். ஆக உங்களது ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. அப்போது அந்த முடிவுகள் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து முயற்சிகள் பண்ணி எடுத்தீங்கன்னா 100% அந்த வெற்றிகள் கொடுக்கும். அது மட்டுமல்ல, இது இந்த துலாம் ராசி அன்பர்களில் பல பேர் வாழ்க்கையில் வெளிநாடு வெளிவாய்ப்புகளில் போய் இன்னைக்கு கடல் கடந்து பெரிய இலக்குகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் சந்திரன் இல்லையா, அந்த சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் போய் சாதிக்கக்கூடிய அருமையான வல்லமை படைத்தவங்க இதுக்கு முன்னாடி அதுக்காக மூவ் பண்ணி தடையாகி மீண்டும் அந்த தடைகளை நீங்கி நான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான தருணம். ஏற்கனவே நாங்கள் இருந்து நல்ல இலக்கு அடைஞ்சேன், யார் கண்ணு பட்டதோ தெரியல, என்ன நடந்ததோ தெரியல, இன்னைக்கு பயங்கரமான இழப்புகளை சந்திச்சு நிற்கிறீங்க. மீண்டும் நான் எப்படி சரி செய்ய முடியுன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சரி செய்வீங்க. ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.